ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எங்கே நடக்கலாம்னா கிச்சனில் குக் பண்ணும்போது நடக்கலாம், எலக்ட்ரிக்கல் ஃபயர்ஸ் இருக்கலாம், அண்ட் காமன்லி அரவுண்ட் தீபாவளி டைம்ஸ், நியூ இயர் டைம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பர்ஸ்டிங் கிராக்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட் இது. ஸோ நீங்கள் முன்னாடி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான ஹை ரிஸ்க் சுச்சுவேஷன் அது. ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் வந்து அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி மோர் கேர்ஃபுல் அண்ட் யூ ஹேவ் டு பி வெல் ப்ரிப்பேர்ட். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் மணலும் ஒரு பக்கெட் தண்ணி எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். ப்ராப்பர் ஃபிட்டட் கிளாத்ஸ், நார்மல் காட்டன் கிளாத்ஸ் போடணும். இந்த பாலியஸ்டர், சில்க் அந்த மெட்டீரியல் எல்லாம் போட்டீங்கன்னா அது ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிரும். குழந்தைங்க பட்டாசு வெடிக்கும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் அண்டர் த சூப்பர்விஷன் வெடிக்கணும். கேண்டில் கொளுத்தி வச்சிருப்பீங்க மத்தாப்பு பத்த வைக்கிறதுக்கு, ஆனா நீங்க அதை பார்க்க மாட்டீங்க, பின்னாடி திரும்பி வரும்போது அதனால ஃபயர் பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்ஸை இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ ஒரு ஃபயர் வந்துடுச்சு, இப்போ நீங்க கிச்சன்ல குக் பண்ணும்போது கூட ஒரு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா, பர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டா ரன்னிங் டேப் வாட்டர்ல அந்த இடத்த வந்து காமிக்கணும். நீங்க வந்து கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஐஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை அந்த இடத்த வந்து ரன்னிங் வாட்டர்ல கொஞ்ச நேரம் காமிச்சிட்டு தென் யூ கேன் டேக் சம் பெயின் மெடிசன், பாராசிட்டமால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் எய்ட்ல கிட்ல சில்வர் சல்ஃபடைசின் ஆயின்மெண்ட் இருந்ததுன்னா யூ கேன் அப்ளை இட். இன் கேஸ் ஏரியா பெருசா இருக்கு, ஹேண்ட்ல இருக்கு, ஜாயின்ஸ்ல இருக்கு, ஃபேஸ்ல இருக்கு அப்படிங்கும்போது இட்ஸ் பெட்டர் டு கம் டு ஹாஸ்பிட்டல். ஆர் அந்த இடத்துல பிளிஸ்டர்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு சீக் மெடிக்கல் அட்டென்ஷன்.